யா அல்லாஹ் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். தனிமையில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கூட்டத்தில் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கூட்டாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். ரகசியமாக செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். வேண்டுமென்றே செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். அறியாமையினால் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கண்களால் பார்த்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். காதுகளால் கேட்ட பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். நாவினால் பேசிய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கைகளால் செய்த ஹராமை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கால்களால் நடந்த தீய நடைகளை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கல்பால் நினைத்த கெட்டதை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். கல்பால் நினைத்த தீய எண்ணத்தை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றிலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். பிறர் மனம் நோகடிக்க செய்ததை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். பிறரை பற்றி புறம் பேசியதை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். பொய் சொன்னதை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் கணவன் மனைவி குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, உலகத்தில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான அனைத்து மக்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, கருணை காட்டியா அல்லாஹ். கண்ணியம் நிறைந்தவனே, கண்ணியம் தருவாயாக யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, இரக்கம் காட்டியா அல்லாஹ். இரக்கமுடையவனே, இரக்கம் காட்டியா அல்லாஹ். மன்னிக்க கூடியவனே, எங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். மன்னிக்க கூடியவனே, எங்களை மன்னிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் செய்த அத்துணை பாவங்களையும் மன்னித்து விடுவாயா அல்லாஹ். ஏக இறைவனே, உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லாஹ். சர்வ வல்லமை மிக்கவனே, உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லாஹ். உலகத்தினுடைய பேரரசனே, உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லாஹ். ராஜர்களுக்கெல்லாம் ராஜனே, உன்னிடத்தில் சரணடைந்து விட்டோம் யா அல்லாஹ். ஏழையான அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எத்தீமான அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எத்தீமான அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை மட்டும் நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு வெளி இல்லை ரஹ்மானே. உன்னை தவிர வேறு கதி இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், இரக்கமுடைய இரட்சகனே, கருணை உடைய தயாபரனே, எங்களை காக்கக்கூடியவனே, எங்களை பாதுகாக்க கூடியவனே, எங்களை படைத்தவனே, அன்பானவனே, அருளாளனே, இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, மன்னிக்க கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, மன்னிப்பை விரும்பக்கூடியவனே, பேரரசனே, தீர்ப்பு நாளின் அதிபதியே, யா அல்லாஹ், யா அர்ஹமர் ராஹிமீன், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லை யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ். உன்னை மட்டுமே நம்பி வந்திருக்க கூடிய இந்த அடியார்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய இறைவனே, எங்களை படைத்தவனே, எங்களை பாதுகாக்க கூடியவனே, எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். 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 எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். கடன் இல்லாத வாழ்க்கை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ். ஒரு கால் கடனில் இருந்தால் அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ்.
நாங்கள் செய்த குற்றம் குறைகளின் காரணத்தினால் கடன்காரர்களை வைத்து எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். கடன்காரர்களின் முன் எங்களுடைய தலையை குனிய செய்து விடாதே யா அல்லாஹ். விரைவாக அந்த கடனை விட்டு வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அடைக்கக்கூடிய செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வட்டி என்னும் முசீபத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யாரெல்லாம் அந்த முசீபத்தில் இருக்கின்றார்களோ அதை விட்டு விரைவாக வெளியேறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சூழ்நிலையின் காரணத்தினால் அது போன்ற தவறுகளை செய்து விட்டோம் யா அல்லாஹ். உனக்கு மாறு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்யவில்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், சைத்தானுடைய தூண்டுதலால் செய்து விட்டோம் யா அல்லாஹ். கருணை நிறைந்த இறைவனே, கிருபை காட்டக்கூடிய இறைவனே, அன்பு நிறைந்த இறைவனே, பாசம் நிறைந்த இறைவனே, தாயுள்ளம் கொண்ட யா அல்லாஹ், எங்களை மன்னித்து விடு யா அல்லாஹ். நீ மன்னிப்பாய் என்ற நம்பிக்கையுடன் இருக்கின்றோம் யா அல்லாஹ். நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ். நீ மன்னிப்பவன் யா அல்லாஹ். நீ மன்னிக்க வேண்டும் யா அல்லாஹ். உனது மன்னிப்பை மட்டும் எதிர்பார்த்து கையேந்தி நிற்கின்றோம் யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை உனக்கு காணிக்கையாகி வைத்திருக்கின்றோம் யா அல்லாஹ். கண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை யா அல்லாஹ். உனக்கு கொடுப்பதற்கு எங்களுடைய கண்ணீரை தவிர வேறு ஒன்றும் இல்லை இரட்சகனே. எங்களுடைய துஆவை தவிர வேறு ஒன்றும் இல்லை யா அல்லாஹ். நீயோ தேவையற்றவன் யா அல்லாஹ். நாங்களோ தேவைக்காரர்கள் யா அல்லாஹ். நீயோ மன்னிப்பவன் யா அல்லாஹ். நாங்களோ பெரும் பாவி யா அல்லாஹ். நீயோ வழி காட்டுபவன் யா அல்லாஹ். நாங்களோ வழி தேடி அடையக்கூடியவர்கள் யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, கருணை நிறைந்தவனே, எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீண்ட நெடிய நாட்களாக குமருகளை கரை சேர்க்க முடியாமல் தவிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு யா அல்லாஹ் அந்த குமருகளை கரை சேர்த்து வைப்பாயாக யா அல்லாஹ். அந்த தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ஆண் குமருகளுக்கு பெண் குமருகளையும், பெண் குமருகளுக்கு ஆண் குமருகளையும் கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆண் குமருகளுக்கு பெண் குமருகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பெண் குமருகளுக்கு ஆண் குமருகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை சந்தோஷமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய தேவைகளின் போது வரக்கூடிய செலவுகளுக்கு நீ செல்வத்தை தருவாயாக யா அல்லாஹ். பிறரிடத்தில் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ். இரட்சகனே, பிறரிடத்தில் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, மறுமணத்திற்காக வேண்டி நிற்கக்கூடிய எங்களுடைய மக்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். யா அல்லாஹ், வாழ்க்கையை இழந்து நிற்கக்கூடிய எங்களின் மக்களுக்கு கருணை காட்டி யா அல்லாஹ். விதவைகளாக இருக்கக்கூடிய எங்கள் மக்களுக்கு துணை செய்ய அல்லாஹ். உன்னை விட்டால் நல்வாழ்வளிப்பவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னை விட்டால் சந்தோஷத்தை தருபவர்கள் யாரும் இல்லை யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, மறு வாழ்க்கையை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவ்வாழ்க்கையை அவர்களுக்கு சுபிட்சமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அவ்வாழ்க்கையில் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், யத்தீம்களான குழந்தைகளை பார்ப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாய் தகப்பனுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகளால் பிரிந்து வேறொரு தம்பதிகளிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை செய்வாய் யா அல்லாஹ். அந்த குழந்தைகளுக்கு இரக்கம் காட்டியா அல்லாஹ். பெற்ற தாயை விட்டு மற்ற தாயிடம் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு கருணை காட்டியா அல்லாஹ். ஒரு தாய் இல்லை யா அல்லாஹ், 70 தாய்க்கு நிகரானவன் யா அல்லாஹ். நீ தாய் பாசத்தை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். அந்த யத்தீமான பச்சிலங்களை வழி நடத்துவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை நீக்குவாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் உல்ஃபத் என்னும் பாசத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் இணைப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் காதலை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் புரிதலை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். உனது தக்வாவோடு வாழக்கூடிய தம்பதிகளாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, கருணை நிறைந்தவனே, கருணை காட்டியா அல்லாஹ். மன்னிக்க கூடியவனே, எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ்.
கிருபை செய்பவனே எங்களின் மீது கிருபை செய்ய அல்லாஹ். இரக்கமுடையவனே மருத்துவமனை செலவிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மருத்துவமனை செலவிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நோய் நொடிகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ். பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெயர் சொல்ல முடியாத கொடிய நோய்களை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள்வாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே நீ நினைத்தால் சிஃபாவை தந்து விடலாம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் உடலில் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். கண் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். காது சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். சுவாச பிரச்சனைகளை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நாவினால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். தொண்டைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கைகளால் ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். கால்கள் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். மனநிலை சம்பந்தப்பட்ட நோய்களை விட்டு பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். அறிவு கெட்ட மக்களாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். அறிவு குன்றியவர்களாக எங்களை ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே நல்ல அறிவை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உடல் சரீர சுகத்தை தருவாயாக யா அல்லாஹ். ஆரோக்கியமான திடத்தை தருவாயாக யா அல்லாஹ். ஆஃபியத்தான உடலை தருவாயாக யா அல்லாஹ். நீண்ட ஆயுளை தருவாயாக யா அல்லாஹ். மன நிம்மதியை தருவாயாக யா அல்லாஹ். சுபிட்சமான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ். நிம்மதியான வாழ்க்கையை தருவாயாக யா அல்லாஹ். உறவினர்களோடு வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். சந்தோஷமாக வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கிருபையுடைய இரட்சகனே கருணை நிறைந்தவனே யா அல்லாஹ் எங்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குறைகளை கேட்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குரல்களை கேட்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய முகத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை பார்ப்பாயாக யா அல்லாஹ். இரு கைகள் ஏந்தி தஹஜ்ஜுடைய வேளையில் உன்னை மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு வழி இல்லை யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லை யா அல்லாஹ். நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இயங்கக்கூடிய மக்களுக்கு குழந்தைகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பெண் குழந்தைகளை விரும்புபவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பாயாக யா அல்லாஹ். சாலிஹான அவுலாதாக கொடுப்பாயாக யா அல்லாஹ். கர்ப்பிணி மக்களுக்கு சுகப்பிரசவத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அறுவை சிகிச்சை முடிந்த மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். பச்சிளம் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை விட்டு அவர்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். நோய் நொடி தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த நோயை விட்டு நிவாரணத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். சிறு குழந்தைகளை நோய் நொடியை வைத்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ். அவர்களால் தாங்கக்கூடிய சக்தி கிடையாது ரஹ்மானே. அவர்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். அவர்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். சொந்த வீடு இல்லாமல் தவிக்கக்கூடிய மக்களுக்கு சொந்த இல்லத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். குறுகிய வீடாக இருப்பவர்களுக்கு பெரிய வீட்டை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வீடு பணியை தொடங்கியவர்களுக்கு முழுமையாக முடிக்க செய்வாயாக யா அல்லாஹ். இடத்தை வைத்துக் கொண்டு வீடு கட்ட ஆசைப்படுபவர்களுக்கு அதற்குண்டான செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். வாடகை கொடுக்க முடியாமல் திணறக்கூடிய மக்களுக்கு செல்வத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். விரைவாக சொந்த இல்லம் கட்டி புகக்கூடிய வாய்ப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே மான மரியாதையுடன் வாழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கண்ணியத்துடன் வாழக்கூடிய நசீபை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சபையில் இருக்கக்கூடியவர்களுடைய கணவன்மார்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரஹ்மத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். தௌலத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ஆஃபியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பிறர்களுக்கு கொடுக்கக்கூடிய கரமாக எங்களுடைய கரங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடைசி நொடி வரை பிற இடத்தில் கை நீட்டி கேட்கக்கூடிய வாங்கக்கூடிய அவல நிலையை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கொடுப்பவனோ நீ அல்லாஹ், எங்களுடைய கவலைகளை தீர்ப்பவனோ நீ அல்லாஹ். உன்னிடத்தில் கெஞ்சக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் கேட்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் மன்றாடக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். இரக்கம் நிறைந்தவனே, கருணை மிக்கவனே, மன்னிப்பவனே யா அல்லாஹ். யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம். யா அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி கடல் கடந்து சென்று பணிபுரியக்கூடிய எங்கள் மக்களுக்கு யா அல்லாஹ் வருமானத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய கவலைகளை தீர்ப்பாயாக யா அல்லாஹ். விரைவாக சொந்த நாட்டில் நல்ல உத்தியோகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, கருணை நிறைந்தவனே, எங்கள் நாட்டிற்கு நல்லாட்சியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். நல்ல ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். முஸ்லிம்களை மதித்து நடக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் செய்த குற்றத்தின் காரணத்தினால் ஆட்சியாளர்களை வைத்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் ஊரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் பலாய் முசீபத்துகளை விட்டு எங்கள் வீட்டை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய நாயனே, கருணை நிறைந்தவனே, கிருபை செய்யக்கூடியவனே, இந்த தஹஜ்ஜுடைய பொழுதில் உன்னை மட்டுமே எதிர்பார்த்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னிடத்தில் மாத்திரம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த கூட்டத்தை பார்ப்பாயாக யா அல்லாஹ். உன்னை விட்டால் வேறு கதி இல்லை ரஹ்மானே, உன்னை விட்டால் வேறு வழி இல்லை நாயகா. யா அல்லாஹ் உன்னை விட்டால் எங்களுக்கு நலவு செய்வதற்கு இந்த துனியாவில் யாரும் இல்லை யா அல்லாஹ். உனது வானத்தை விட்டால் வேறு வானம் இல்லை யா அல்லாஹ். உனது பூமியை விட்டால் வேறு பூமி இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் பெயர் சொல்ல முடியாத நோய் நொடிகளை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, எங்களுடைய குழந்தைகளை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளுக்கு கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் குழந்தைகளுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு நொடியில் அனைத்தும் மாறும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பயம் இல்லாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னளவில் அச்சம் இல்லாமல் இருக்கின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ இருக்கின்றாய் என்ற உணர்வை மறந்து வாழ்கின்றோம் யா அல்லாஹ். தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே, தண்டித்து விடாதே ரஹ்மானே. எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ், எங்களை மன்னித்துக் கொள் யா அல்லாஹ். எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். எங்கள் தாய் தகப்பனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உடல் சரீர சுகத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். உடல் ஆஃபியத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். அவர்களை கடைசி வரையில் நாங்கள் வைத்து பார்க்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அவர்களை பற்றிய புரிதலை எங்களுக்கு தருவாயாக யா அல்லாஹ். எங்களை பற்றிய புரிதலை அவர்களுக்கு கொடுப்பாயாக யா அல்லாஹ். முதுமை பருவத்தில் அறிவு மழுங்கடிக்கப்படுமே யா அல்லாஹ். முதுமை பருவத்தில் அறிவு மழுங்கடிக்கப்படுமே யா அல்லாஹ். அதனை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் பெற்றோரை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய முதுமையினுடைய பருவத்தில் இரக்கமுடையவனே, எங்களுடைய தேவைகளை நாங்களே செய்து கொள்ளக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, கருணை நிறைந்தவனே, கிருபையாளனே யா அல்லாஹ். கிருபையாளனே, இரக்கமுடையவனே, எங்களை பார்ப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் வாழும் காலம் யாவும் பலமுறை உனது கஅபத்துல்லாஹ் ஷரீஃபை கண்ணால் கண்டு தவாஃப் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கஅபாவை கட்டி அணைக்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கஅபாவின் திரையை பிடித்து கதறக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரினுடைய துளிகள் உனது காபாவின் திரையில் படுவதற்கு கிருபை செய்வாயாக யா அல்லாஹ். காபாவின் முன் இரு கைகள் ஏந்தி துஆ கேட்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். மாநபிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து நல்லாட்சி புரியக்கூடிய மதீனா ஷரீஃபை கண்ணால் காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரௌலா ஷரீஃபின் முன் நின்று அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்
الصلاة والسلام عليك يا حبيب الله الصلاة والسلام عليك يا رحمة للعالمين என்று கண்ணால் கண்டு கண்ணீருடன் எங்கள் நாயகத்திற்கு சலாம் சொல்லக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் காபாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். குடும்பத்துடன் எங்கள் நாயகத்தினுடைய பச்சை குப்பாவை காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். எங்கள் நாயகத்தை கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். பெரியோர்களை மதித்து நடக்கக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் குழந்தைகளை ஈருலகத்திலும் வெற்றியடைய செய்வாயாக யா அல்லாஹ். எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எங்கள் பெண் மக்களை பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் பெண் மக்களை எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் மக்கள்களை கொண்டு எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். மக்கள்களை கொண்டு எங்களுக்கு கவலைகளை கொடுத்து விடாதே யா அல்லாஹ். திடீர் மரணத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லாஹ். திடீர் மௌத்தை விட்டு உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கிருபையுடையவனே திடீரென்று எங்களை மூத்தாக்கி விடாதே யா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். எங்கள் இறுதி தருவாயில் எங்களின் மீது கருணை காட்டி யா அல்லாஹ். இரக்கமுடையவனே நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஓடுவார்களே யா அல்லாஹ். குடும்பங்கள் எல்லாம் எங்களை பார்த்து ஓடுவார்கள் யா அல்லாஹ். நீ மட்டுமே இருப்பாய் யா அல்லாஹ். நிரந்தரமானவனாக நீ மட்டுமே இருப்பாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் பழி வாங்க கூடியவனாக இருப்பாயே யா அல்லாஹ். முழு கோபத்துடன் இருப்பாயே யா அல்லாஹ். அந்த நாளுக்காக அஞ்சுகின்றோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் மறுமையினுடைய வேளையில் மஹ்ஷர் மைதானத்தில் கருணை காட்டிய அல்லாஹ் கிருபை செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். நரக நெருப்பில் தூக்கி வீசி விடாதே யா அல்லாஹ். اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இவ்வேளை நியமமாக தொழக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த ரமலானை முழுமையாக அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். ரமலானை அலட்சியம் செய்த துர்பாக்கியத்தை விட்டு எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானை அலட்சியம் செய்து விட்டோம் யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த ரமலானோ எங்களை விட்டு சென்று கொண்டிருக்கின்றது யா அல்லாஹ். இறுதி தருவாயில் நிற்கின்றோமே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரமலானுடைய இறுதி தருவாயில் இருக்கின்றோமே யா அல்லாஹ். நாளை மஹ்ஷரில் ரமலான் எங்களுக்காக வேண்டி நல் சாட்சி கூறக்கூடிய ரமலானாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். புனிதம் நிறைந்த கண்ணியம் நிறைந்த லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் லைலத்துல் கத்ரை அடையக்கூடிய நசீபை தருவாயாக யா அல்லாஹ். அடைந்த நன்மக்களுடைய கூட்டத்தில் எங்களை வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பத்தில் இருந்து யாரெல்லாம் உன்னிடத்தில் வந்திருக்கின்றார்களோ அவர்களை சுவன பூஞ்சோலையில் ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய மன்னரையை சுவன பூங்காவாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கண்ணீரை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கடைசி நொடி இறுதி நொடியில் எங்களுடைய கைகள் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை பிடித்த வண்ணம் எங்களுடைய முகங்கள் எங்கள் நாயகத்தினுடைய முகத்தை பார்த்த வண்ணம் இரக்கமுடைய இரட்சகனே எங்கள் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்தபடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று கலிமாவை சொன்னபடி எங்களுடைய ரூஹை வாங்கி கொள்வாயாக யா அல்லாஹ்.
இறுதி நேரத்தில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். சக்கராத்தினுடைய வேளையில் எங்களின் மீது கருணை காட்டியா அல்லாஹ். முஸ்லிம்களாக மரணிக்க செய்வாயாக யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பலஸ்தீன் மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். துப்பாக்கி முனையில் நிற்கக்கூடிய மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். எதிரிகள் கொள்கின்றார்களே யா அல்லாஹ், எதிரிகள் கொள்கின்றார்களே யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மக்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். பலஸ்தீனுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நொடி வரையில் எங்களை பாதுகாத்துக் கொள் யா அல்லாஹ். இரக்கமுடையவனே, கையேந்தி நிற்கக்கூடிய இந்த ஏழைகளை பாரு யா அல்லாஹ். இந்த யத்தீம்களை பாரு யா அல்லாஹ். இந்த யத்தீம்களுக்கு நல்லருள் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், தக்வாவையும் தௌஹீதையும் இஹ்லாஸையும் தருவாயாக யா அல்லாஹ். இந்த புனித மஜ்லிஸ் நடப்பதற்காக வேண்டி இந்த வீட்டை வழங்கி இந்த வீட்டார்களுடைய கல்வை ராஹத்தாக்குவாயாக யா அல்லாஹ். அவர்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குமர்களை கரை சேர்ப்பாயாக யா அல்லாஹ். இந்த வீட்டில் நிம்மதியை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களுக்கும் பரக்கத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். ரஹ்மத்தை கொடுப்பாயாக யா அல்லாஹ். மன்னிப்பை கொடுப்பாயாக யா அல்லாஹ். யாரெல்லாம் முறை செய்தார்களோ, யாரெல்லாம் இந்த மஜ்லிஸிற்காக வேண்டி முறை செய்தார்களோ, யாரெல்லாம் பாடுபட்டார்களோ, இரக்கமுடைய இரட்சகனே அவர்களை செல்வந்தர்களாக்கி விடுவாயாக யா அல்லாஹ். கொடுக்கும் மனதை இருக்கக்கூடிய அவர்களுக்கு இன்னும் கொடுக்கும் மனதை கொடுப்பாயாக யா அல்லாஹ். இரக்கமுடைய இரட்சகனே, எண்ணற்ற கவலைகளோடு மன கஷ்டங்களோடு உன்னிடத்தில் உட்கார்ந்திருக்கின்றோம் யா அல்லாஹ். கல்வியில் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கின்றது யா அல்லாஹ், அவ்வளவு துன்பங்கள் இருக்கின்றது யா அல்லாஹ். உன்னை விட்டால் சொல்வதற்கு யாரும் இல்லையா அல்லாஹ். உன்னை விட்டால் தீர்ப்பதற்கும் யாரும் இல்லையா அல்லாஹ். இரக்கம் காட்டு ரஹ்மானே. இந்த ஏழை அடியார்களை பார்ப்பாயாக ரஹ்மானே. இன்று முதல் எங்களுடைய கவலைகளை நீக்கிடியா அல்லாஹ். இன்று முதல் எங்கள் கஷ்டங்களை நீக்கிடியா அல்லாஹ். நிம்மதியை தருவாயாக யா அல்லாஹ். சந்தோஷத்தை தருவாயாக யா அல்லாஹ். மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ். மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ். மன மகிழ்ச்சியை தருவாயாக யா அல்லாஹ். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வக்ஃபிர் லனா மல்லா யா வாசில் கரமி. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على يا رب. السلام عليكم ورحمة الله وبركاته.